அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கனமழை மற்றும் மிக கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அப்படின்னு தான் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கில் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதனையடுத்து கடந்த ஒரு 4 நாட்களாக மாலை நேரத்துல வந்து மழை பெய்து கொண்டிருந்த தருணத்துல கடந்த 2 நாட்களாக காலையிலும் மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி தான் முழுமையாக பார்க்க போறோம். தற்போது அடுத்ததாக ஒரு 4 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய ஒரு லேசான மழை முதல் ஒரு மிதமான கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி கூடுதலான ஒரு துல்லியமான விஷயத்தை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உங்களுக்கு